தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் கெட்டு போவானா? இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவன் கெட்டு போவானா? இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவன் பாவம் செய்வானா? இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவன் தவறு செய்வானா? தேவநாம மகிமைப்படுவதாக வசனம் வாசிக்கிறோம். அவரால் உயர்த்தப்பட வேண்டும், அவரால் மேன்மைப்படுத்த வேண்டும். வசனத்தை திரும்ப தன்னை விசுவாசிக்கிற எவனோ சோதரம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி. நித்திய ஜீவனா என்ன? பரலோகம். அந்த நித்திய ஜீவனை பெறுவதற்கு இன்னைக்கு உங்களுக்கு ஆயத்தமா? இப்ப ஆயத்தமா இருக்கீங்களா? ஆண்டவர் எந்த நாளிகையில, எப்போ, எந்த நேரத்துல, எந்த நிமிஷத்துல, எந்த மாதத்துல, எந்த வருஷத்துல, எந்த தேதியில, எந்த வாரத்துல இருப்பாரு நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. இயேசு எப்ப வருவாரு, எந்த நேரத்துல வருவாரு நம்மளுக்கு தெரியாது. இயேசுநாதர் சொல்றாரு, தேவநாம மையப்படுவதாக, அவர் திருவிழா போல வருவார். ஆமே. நீ நாடகம் பார்க்கும் போது இயேசு வந்துருவார். ஆமே. நீ கூத்து பார்க்கும் போது இயேசுநாதர் வந்துருவார். நீ படம் பார்க்க போகும்போது இயேசு வந்துருவார். ஆமே. நீ அரட்டை அடிச்சுட்டு உட்காந்துக்கும் போது இயேசு வந்துருவார். நீ உலகத்தோட சுத்திக்கு திரியிற பத்தியா, அப்ப இயேசு வந்துருவார். அவர் திருவிழா போல வருவார். எப்ப வருவாரு, எந்த நேரத்துல வருவாருன்னு அவருக்கு தெரியாது. ஆமென். அல்லேலூயா. ஆனாலும் அவர் சொன்னபடியே பிதாவுக்கு ஒருவருக்கு மாத்திரமே தான் தெரியும்.